ஒரு மக்காவாசி ஷாமுக்கு போக வேண்டும் என்றால் மதீனாவுடைய பகுதியை தாண்டிதான் செல்ல வேண்டும். ஷாம் என்றால் இன்று 4-5 நாடுகளாக பிரிந்திருக்கிறது. பலஸ்தீன், சிரியா, ஜோர்தான், லெபனான், யமன் போன்ற நாடுகள் எல்லாம் உள்ளடக்கியதுதான் ஷாம். பொதுவாக மக்காவாசிகள் பிசினஸுக்காக ஷாமுடைய பகுதிக்கு போவார்கள். அந்த மதீனாவுடைய வழியால் தான் செல்ல வேண்டும். அபூ சுஃபியான் மக்காவாசிகளுடைய பொருட்களோடு பிசினஸுக்காக ஷாமுக்கு செல்கிறார். அபூ சுஃபியான் பெரும் ஒரு தாஜிராக, வியாபாரியாக, பிசினஸ்மேனாக இருந்தார். அந்த காலத்தில் மக்காவாசிகளுடைய பொருட்கள் எல்லாம் அபூ சுஃபியானுடைய அந்த கூட்டத்திடம், அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்திடம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் இவர்களை தாக்கி அவைகளை கைப்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் சந்தர்ப்பம் அமையவில்லை. அபூ சுஃபியானுடைய பிரயாண கூட்டம், அவர்கள் ஷாமுக்கு சென்றார்கள், பிசினஸ் செய்தார்கள், திரும்ப வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி வருகிறது, அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டம் மக்காவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையை தயார் செய்தார்கள். நாம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யும் போது எங்களுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் இவர்கள் கைப்பற்றி விட்டார்கள். இந்த மக்காவாசிகள் கைப்பற்றி விட்டார்கள். எங்களுடைய சொத்து செல்வம் எல்லாம் அபூ சுஃபியானிடம் இருக்கிறது, அதை நாம் கைப்பற்ற வேண்டும். இரண்டாவது, மக்காவாசிகள் சமயம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டம் பெரும் லாபத்தோடு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு இன்னும் பலம் வரலாம், எங்களை லேசாக தாக்குதல் செய்யலாம் என்ற பல அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபூ சுஃபியானுடைய அந்த குழுவை தாக்குதல் செய்வதற்காக சிறிய ஒரு படையை தயார் செய்தார்கள். 313 பேர், 100 ஒட்டகங்கள், ஒரு குதிரை அல்லது 2 குதிரைகள், துருப்பிடித்த வாள்கள், உடைந்த ஈட்டிகள். முஸ்லிம்கள் யுத்தம் செய்வதற்காக செல்லவில்லை. ஒரு வியாபார கூட்டத்தை தடுத்து இவர்களுடைய சொத்து செல்வங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்துக்கொண்டு வருவதற்காகவே தான் இவர்கள் சென்றார்கள். அபூ சுஃபியான் விவரமான ஆள், அறிவாளி. அபூ சுஃபியானுடைய அந்த பிரயாண கூட்டம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குதிரைகளுக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக ஒரு இடத்தில் இறங்கினார்கள். அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் அபூ சுஃபியான் கேட்டார், இந்த வழியாக யுத்தம் செய்வதற்கு ஒரு படை சென்றதா? யுத்தத்துக்கு தயாராகி கொண்டு சென்றார்களா? அவர் விசாரிக்கிறார். அவர்கள் சொன்னார்கள், அப்படி யாரும் இந்த வழியாக செல்லல்ல, 2 ஒட்டகங்கள் தான் சென்றது. அபூ சுஃபியான் ஒட்டகங்கள் போன வழியால் போனார். ஒட்டகத்தினுடைய மலம் இருந்தது, அதை அவருடைய விரலினால் கிண்டி பார்த்தார். ஈத்த பழத்தினுடைய விதைகள் இருந்தது. அவர் சொன்னார், இந்த ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீப கற்பத்தில் மதீனாவாசிகள் மட்டும்தான் ஈச்ச பழத்தை அவர்களுடைய ஒட்டகங்களுக்கு கொடுக்கும் போது அதனுடைய அந்த கொட்டையை, விதையை எடுக்காமல் கொடுப்பார்கள். மதீனாவாசிகளுடைய ஒட்டகம் இந்த வழியால் சென்றிருக்கிறது. அபூ சுஃபியான் தன்னுடைய கூட்டத்திடம் சொன்னார், நாம் பாதையை மாற்றுவோம், தரை வழியால் செல்லாமல் கடல் ஓரத்தால் செல்வோம், இது எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். தம்தம் அல் கிஃபாரி என்ற ஒரு மனிதரை தூதுவராக மக்காவுக்கு அனுப்பினார். இந்த செய்தியை மக்காவுக்கு போய் அறிவி. அவர் ஒரு கழுதையில் அமர்ந்தார். அந்த கழுதையினுடைய மூக்கை வெட்டினார். முன்பக்கம் திரும்பி உட்காராமல் பின்பக்கம் திரும்பி உட்கார்ந்தார். அவருடைய ஆடைகள் எல்லாம் கிழித்துக் கொண்டார். பழைய காலங்களில் ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்பதை உணர்த்துவதற்காக இப்படி செய்வார்கள். தம்தம் அல் கிஃபாரி என்பவர் மக்காவுக்குள் நுழைகிறார். அல்லபீமா,
அல்லஃபீமா அல்லஃபீமா, உங்களுடைய பிரயாண கூட்டத்திற்கு, வியாபார கூட்டத்திற்கு ஒரு ஆபத்து வந்து விட்டது. அல் கௌஸ் அல் கௌஸ் அல் கௌஸ், உதவி தேவை உதவி தேவை என்று சத்தம் போட்டுக்கொண்டே போனார். அபூ ஜஹல் இது போன்ற ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அபூ ஜஹல் தான் அந்த நேரத்தில் மக்காவுடைய தலைவன். காபாவுக்கு மேல் ஏறினான், முழு மக்காவாசிலையும் ஒன்று திரட்டினான். சொன்னான், உங்களுடைய அம்பாள்கள், சொத்து செல்வங்கள் அபூ சுஃபியானிடம் இருக்கிறது. முஹம்மதும் அவர்களுடைய படையும் அபூ சுஃபியானுடைய அந்த குழுவுக்கு அவர்கள் குறுக்கிட்டு விட்டார்கள், தாக்குதல் செய்து விட்டார்கள். நாம் பதில் தாக்குதல் செய்வோம், யுத்தத்துக்கு தயாராகுங்கள். 950 பேர் யுத்தத்துக்கு தயாரானார்கள். 700 ஒட்டகங்கள், 100 குதிரைகள், 600 போர்க்கவசங்கள், பெரிய அமைப்பில் யுத்தத்துக்காக தயாராகிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று சேர்த்தார்கள். சொன்னார்கள், சீரு வஅப்ஷிரு, செல்லுங்கள், நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். வல்லாஹ், அல்லாஹ் மீது சத்தியமாக, அந்த குஃபாரே குரைஷ், குறைஷி காபிர்கள், குறைஷி தலைவர்கள் எந்த எந்த இடத்தில் வீழ்த்தப்படுவார்கள் என்பது எனக்கு காண்பிக்கப்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவெல்லாம் துஆவில் இருந்தார்கள். கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹும்ம இன் துஃலக ஹாதிஹில் இஸாபா ஃபலன் துஅபத ஃபில் அர்தி பஅதல் யௌம். யா அல்லாஹ், இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் இதற்கு பின்னர் நீ வழங்கப்பட மாட்டாய் ரப்பே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுந்து அழுந்து துஆ செய்தார்கள். அதற்கு பின்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கினார்கள். தூக்கத்திலிருந்து எழுந்தார்கள். அபுஷிர் யா அபூபக்கர், அபூபக்கரே நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். கது அதாக நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டது. இதோ ஜிப்ரீல் அவருடைய குதிரையோடு வந்து நிற்கிறார், யுத்தத்திற்கு தயாராக இருக்கிறார். வேகமான ஒரு காற்று வீசியது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்ன காற்று இது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 500 மலக்குமார்களோடு வந்திருக்கிறார். மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் 500 மலக்குமார்களோடு வந்திருக்கிறார். யுத்தத்துக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அடுத்த நாள் யுத்தம் நடைபெறுகிறது. மிக பயங்கரமான யுத்தம். குஃபார்கள் சிதறி ஓடினார்கள். முஸ்லிம்களுக்கு மாபெரும் வெற்றி. முஸ்லிம்களில் வெறும் 14 பேர் தான் ஷஹீதாக்கப்பட்டார்கள். குஃபார்களில், மக்காவாசிகளில் 70 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். 70 பேர் சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள். அடுத்த அனைவர்களும் புறமுதுகு காட்டி ஓடினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் மஷூரா செய்தார்கள், இந்த சிறை கைதிகளுக்கு நாம் என்ன செய்வோம்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவர்களை நாம் கொலை செய்ய வேண்டிய தேவையில்ல, இவர்களிடம் ஃபித்யா வாங்கி விட்டு விடுவோம். உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்தார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய மஷூரா இதுவல்ல, இவர்கள் அனைவர்களையும் கொலை செய்வோம். நாம் ஒவ்வொருவரும் எங்களுக்கு நெருங்கியவர், உறவினர்கள் என்று நெருங்கியவர்களை நாம் கொலை செய்வோம். அலி இப்னு அபி தாலிப் அவருடைய சகோதரர் அகீலை கொலை செய்யட்டும். நான் எனது உறவினர், அவருடைய பெயரை சொல்லி சொன்னார்கள், அவருடைய கழுத்தை நான் வெட்டுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மஷூராவை தான் எடுத்துக்கொண்டார்கள். மன்னிப்பு கொடுக்க தயாரானார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை அருளுகிறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மஷூராவை உறுதி செய்து அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை அருளுகிறான். அந்த யுத்தத்தில் சிறை கைதியாக பிடிக்கப்பட்ட அனைவர்களுமே கத்ல் செய்யப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அந்த பத்ருடைய இடத்தில் ஒரு கிணறு இருந்தது.
அந்த கிணற்றில் இவர்களுடைய நஜீசான உடல்கள் எல்லாம் தூக்கி வீசப்பட்டது. இந்த வெற்றி என்பது முஸ்லிம்களுக்கு கிடைத்த முதன்மையான வெற்றி. முதலாவதான வெற்றி சூரத்துல் அன்ஃபாலில் அல்லாஹ் இந்த பத்ருடைய யுத்தத்தை பற்றி பேசுகிறான். இந்த பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட அனைவர்களும், அந்த அனைத்து சஹாபாக்களும் மிக கண்ணியமானவர்கள், மிக சிறப்பானவர்கள். அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டான், இஅமலூ மா ஷி'தும், நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள், ஃபஇன்னி கத் கஃபர்து லகும், உங்களை நான் மன்னித்து விட்டேன். அவர்கள் செய்த தியாகம் அப்படி. பத்ருடைய யுத்தம், அந்த பக்கம் பெரும் கூட்டம், இந்த பக்கம் சிறியொரு கூட்டம். ஈமானுடைய பலத்தால் அவர்கள் யுத்தம் செய்ய களத்தில் இறங்கினார்கள். அதனால் அல்லாஹ் கொடுத்த வெகுமதி, இஅமலூ மா ஷி'தும், செய்த பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது. செய்கின்ற பாவங்களுக்கும் மன்னிப்பு, இதற்கு பின்னர் செய்ய இருக்கின்ற பாவங்களுக்கும் மன்னிப்பு. இதுதான் பத்ர் சஹாபாக்களுடைய சிறப்பு. ஹாத்திப் இப்னு அபீ பல்தா ரலியல்லாஹு அன்ஹு